our habits will define us. People will identify us based on our habits. ஒரு புக்கு ஒருத்தன் படிச்சுட்டு இருந்தான் அப்படின்னா, இல்ல புக்கு படிக்கிறது அதிகமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அவனை வந்து புக் ரீடர் இல்ல படிப்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஒருத்தன் குடிக்கிறான் அப்படின்னா நம்ம அவனை குடிக்காரன் அப்படின்னு ஈஸியா லேபிள் பண்ணிடுவோம். வி ஆர் டிஃபைன்ட் பை அவர் ஹேபிட்ஸ். நம்ம அதிகமா பண்ற பழக்க வழக்கங்களை வச்சுதான் மக்கள் வந்து நம்மள வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து குட் ஹேபிட்ஸ் பேட் ஹேபிட்ஸ் அப்படின்னு டிஃப்ரென்சியேஷன் சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ்ல கூட அதுக்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். பட் இருந்தாலும் நமக்கு குட் ஹேபிட்ஸை ஃபார்ம் பண்றதுக்கும் பேட் ஹேபிட்ஸை அவாய்ட் பண்றதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த புக் அட்டாமிக் ஹேபிட்ஸ் பை ஜேம்ஸ் கிளியர். ஒன், ஸ்மால் ஹேபிட்ஸ் ஈக்குவல் டு பிக் டிஃபரன்ஸ். அதாவது ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா வந்து நம்ம சின்னதா கன்சிடர் பண்ற ஹேபிட்ஸ் தான் வந்து பெரிய டிஃபரன்ஸை நமக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது டெய்லி நம்ம பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ் நம்ம கான்ஸ்டன்டா பண்ணிட்டு வந்தோம்னா 1% டெய்லி பெட்டர் ஆகணும் அப்படின்னா ஒரு வருஷத்துல 37% நம்ம பெட்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரூம்ல ஒரு ஐஸ் கியூப் கொண்டு வந்து வைக்கிறோம். அந்த ரூமோட டெம்பரேச்சர் 25ல இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐஸ் கியூப் அப்படியே தான் இருக்கும். 26 ஆச்சுன்னா கூட அந்த ஐஸ் கியூப் அப்படிதான் இருக்கும், ஸ்டில் எதுவுமே ஆகாது. 27, 28 அப்படி நம்ம ஏற்றிட்டே போறோம் ஒரு டிகிரியா டெம்பரேச்சர் அப்படின்னாலும் ஐஸ் கியூப் ஒன்றும் ஆகாது. பட் ஒரு செட் ஆஃப் டெம்பரேச்சர் ரீச் பண்ண உடனே, ஃபார் எக்ஸாம்பிள் 32 டிகிரி ரீச் பண்ண உடனே அந்த ஐஸ் கியூப் வந்து மெல்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். பட் நீங்க 25ல இருந்து டேரக்டா 32 எடுத்துட்டு வந்தீங்கனாலும் அந்த ஐஸ் கியூப் மெல்ட் ஆயிருக்காது. ப்ரீவியஸா எத்தனை ஒரு டிகிரியில இருந்துதான் அந்த ஐஸ் கியூப் வந்து மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண நீங்க ஹேபிட்ஸ், அதாவது நீங்க வந்து டெய்லி பண்ண அந்த ஹேபிட், அந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் தான் வந்து உங்களை வந்து நீங்க நினைக்கிற கோலுக்கு வந்து உங்களை கொண்டு போய் சேர்க்கும். ஸோ டெய்லி பண்ற ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து எந்த அளவுக்கு அதுல கன்சிஸ்டன்சியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க கோலை வந்து நீங்க ஈஸியா ரீச் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஆத்தர் வந்து சொல்ல வர்றாரு. நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம நிறைய நல்ல கோல்ஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியா ரிசல்ட் அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு. பட் இன் ரியாலிட்டி நம்ம சரியான சிஸ்டம் வச்சிருந்தாதான் நம்ம சரியான ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியும். கோல்ஸை விட நம்ம வைக்கிற சிஸ்டம் தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், கோல்ஸ் ஆர் டெஸ்டினேஷன், சிஸ்டம்ஸ் ஆர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஸோ நம்ம மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நம்ம கரெக்டா இருந்தாதான் நம்ம வந்து அந்த கோலை ரீச் பண்ண முடியும். அந்த கோல் மூலியமா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். பட் ரியாலிட்டியில நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, சரியா நல்ல கோல் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து நம்ம ரிசல்ட் அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு. ஜஸ்ட் எக்ஸாம்பிள், வின்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் ரெண்டு பேருக்குமே ஒரே கோல்ஸ் தான் இருக்கும். பட் வின்னர்ஸ் வில் வின், லூசர்ஸ் வில் லூஸ். ஏன்னா லூசர்ஸோடைய சிஸ்டம் வந்து சரியா இருந்திருக்காது. அதனால அவங்க வந்து அந்த கோலை ரீச் பண்ண முடியாம போயிடும். ஸோ ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீங்க கோலை ரீச் பண்றதுக்கு கோல் மேலேயே கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட சிஸ்டம் வந்து சரி பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்க கோல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரீச் பண்ண முடியும். அதுக்கப்புறமா நீங்க சிஸ்டம், நீங்க கிடைக்கிற ரிசல்ட் வந்து உங்க சிஸ்டம் மூலியமா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. To form a new habit is to decide where and when to do it. ஆக்சுவலி 2001ல பிரிட்டன்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்றாங்க. ஆக்சுவலா மக்களை வந்து 3 குரூப்பா பிரிச்சிடுறாங்க. குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி. குரூப் ஏக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சில மோட்டிவேஷன்ஸ் கொடுக்குறாங்க. குரூப் பிக்கு மோட்டிவேஷன்ஸ் பிளஸ் அட்வான்டேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் பண்ணா உங்க ஹார்ட் டிசீஸ் கண்ட்ரோல்டா இருக்கும், உங்களோட பிபி கண்ட்ரோல்டா இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்டேஜ் சொல்றாங்க, பிளஸ் கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. குரூப் சிக்கு இவங்க முன்னாடி மாதிரி குரூப் ஏ, குரூப் பி மாதிரி அட்வான்டேஜ், மோட்டிவேஷன் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நீங்க எப்போ செய்யலாம், நீங்க என்ன டைம்ல செய்யலாம், எந்த பிளேஸ்ல செய்யலாம் அப்படின்னு எழுதி வாங்கிக்கிறாங்க. கம்பேர் பண்ணி பார்த்தா குரூப் ஏ, குரூப் பியை விட குரூப் சி தான் வந்து அந்த எக்ஸசைஸ், அதாவது இந்த ஒர்க் அவுட் வந்து அதிகமா பண்ணியிருக்காங்க. அதிகமான பீப்புள்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க பிளேஸையும் அவங்க வந்து டைமையும் டிசைட் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து பண்றது ஈஸியா இருந்திருக்கு. மற்றவங்க எல்லாருமே மோட்டிவேஷன் கேட்டுட்டு அதை அப்படியே விட்டுடுறாங்க. ஸோ பெஸ்ட் வே டு ஸ்டார்ட் a new habit is to decide where and when to do it. அதாவது ஒரு பர்ஃபெக்டான இடத்துல நான் வந்து இதை செய்வேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து 7 நிமிஷம் கிச்சன்ல வந்து மெடிடேஷன் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதை கரெக்டா வந்து செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பிளஸ் இன்னொரு ஐடியா ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருக்கிற ஹேபிட்ஸோட நம்ம வந்து நடுவில் இதை லிங்க் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருமே வந்து காலையில வந்து ப்ரஷ் பண்ணுவோம் டீத்தை, அதுக்கப்புறமா பாத் பண்ணுவோம். அது ரெண்டுத்துக்குமே நடுவுல வந்து நம்ம வந்து மெடிடேட் பண்ணுவோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி 2 ஹேபிட் நம்ம கம்பல்சரி பண்ணுவோம். நடுவில் ஒரு ஹேபிட் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் அது வந்து ஃபார்ம் பண்றதுக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்ல வர்றாரு. ஃபார்ம் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இப்போ எப்படி ஒரு ஹேபிட்டை பிரேக் பண்றது, அதாவது ஒரு ஹேபிட் நம்ம ஆல்ரெடி இருக்கிற பேட் ஹேபிட்டை வந்து எப்படி பிரேக் பண்றது அப்படின்னு பார்ப்போம்.
அதாவது நமக்கு தெரியுது இது ஒரு பேட் ஹேபிட் அப்படின்னு, ஆனா அதை நம்மளால வந்து குயிட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு இம்பார்ட்டன்டான ரீசன் என்ன அப்படின்னா நம்ம அது கொடுக்குற கியூஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருமே படிக்க உட்காருவோம், போனை வச்சுக்கிட்டு பக்கத்துல உட்காருவோம், பட் நம்ம போன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு உட்காருவோம், பட் ஒரு நோட்டிபிகேஷன் சவுண்ட் வரும். ஸோ அது மூலியமா நம்ம அதுக்குள்ள மெசேஜ்குள்ள போவோம். பட் அந்த மெசேஜ்குள்ள போயிட்டு வெளியில வராம நம்ம என்ன பண்ணுவோம்னா வேற ஃபீடுக்குள்ள போவோம், அதே மாதிரி வந்து ஸ்டோரி போய் பார்ப்போம், அதே மாதிரி டைம் போறதே தெரியாது. ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன், அந்த கியூ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரே நோட்டிபிகேஷன் சவுண்ட் மட்டும் தான். ஸோ கப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா த ஈவில் இஸ் வாட் எவர் டிஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா அது செய்ய விடாம ஒரு விஷயம் பண்ணுது அப்படின்னா நம்மளே தெரியாம நம்ம அன்கான்சியஸ்ல வந்து நம்ம அதுக்கு வந்து ஃபீட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்மோக்கர்ஸ் இருந்தாரு அப்படின்னா அவர் நோ ஸ்மோக்கிங் போர்டை பார்த்தாரு கூட அவருக்கு வந்து ஸ்மோக் பண்ணணும்னு வந்து என்ன வரும், ஏன்னா அது வரைக்கும் அவர் ஸ்மோக்கிங்கை பத்தி நினைச்சே இருக்க மாட்டாரு. பட் ஸ்மோக்கிங்ன்ற ஒரு வேர்டை பார்த்த உடனே அவருக்கு ஸ்மோக் பண்ணணும்னு தோணும். ஸோ நம்ம பிக் பண்ற கியூஸ் வந்து ரொம்பவே நம்ம வந்து பாதுகாப்பா பிக் பண்ணணும். நம்ம பெட்டுக்கு மேல வந்து நம்ம சார்ஜ் போட்டு போனை வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வந்து போனை தான் எடுப்போம். ஸோ நம்ம போனை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் தண்ணி வைக்கிறோமோ அது மாதிரி எவ்வளவோ நமக்கு இருக்கிற அடிக்ஷன்ஸ் நம்ம இப்படிதான் வந்து இது பண்ணணும். ஸோ எதை பார்த்து தான் எனக்கு வந்து இந்த அடிக்ஷன் வந்து பண்ணணும்னு தோணுது, ஓ அந்த விஷயத்த நம்ம கட் பண்ணணும். அந்த ஃபிக்ஷனை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டிவி அதிகமா பார்ப்போம் அப்படின்னா நம்ம டிவி ஒரு வாட்டி பார்த்து முடிச்ச உடனே பிளக்கை கழட்டி டிவியை வச்சிடணும். ஸோ அடுத்த வாட்டி பார்க்கணும்னா அப்படின்னா வந்து அது திரும்ப பிளக் போடணும் அப்படின்னு சோம்பேறித்தனப்படுவோம். ஸோ அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுருவோம். ஸோ நம்ம கெட்ட, அதாவது பேட் ஹேபிட்ஸை பண்றதுக்கு ஃபிக்ஷனை வந்து அதிகப்படுத்தணும்னா நம்ம பேட் ஹேபிட்டை பண்றது கம்மி பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹேபிட்டை வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா அந்த ஹேபிட்டை வந்து குயிட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு ஹேபிட்டை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அந்த ஹேபிட்டை நம்மளால குயிட் பண்ண கம்ப்ளீட்டா முடியவே முடியாது. பட் அவாய்ட் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணி அந்த ஹேபிட்டை நம்ம வந்து குயிட் பண்ணலாம். பட் எடுத்தோடனே குயிட் பண்ணணுன்றது வந்து கஷ்டம் அப்படின்னு ஆத்தர் வந்து சொல்ல வராது. ஸோ ஒரு ஹேபிட்டை நீங்க ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா டீப் டவுன் அதுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கான கியூஸ் அது பார்த்த உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஹேபிட்டை திரும்ப பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் அப்படின்னு சொல்ல வராது. ஆக்ஷன் வெர்சஸ் மோஷன். அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் புளோரிடால ஒரு ப்ரொஃபஸர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்றாரு. ஸ்டூடெண்ட்ஸை 2 டிவிஷனா பிரிச்சுறாரு. ரைட் சைட்ல இருக்கிறவங்கள வந்து குவாலிட்டி குரூப் அப்படின்னு பேர் வைக்கிறாரு, லெஃப்ட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு குவான்டிட்டி குரூப் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அதாவது ரைட் சைட்ல இருக்கிறவங்க வந்து குவாலிட்டியா வந்து போட்டோ எடுத்துட்டு வந்து சப்மிட் பண்ணணும், லெஃப்ட் சைட்ல இருக்கிறவங்க குவான்டிட்டி, அதாவது அதிகமா போட்டோஸ் எடுத்துட்டு வந்து சப்மிட் பண்ணணும். லெஃப்ட் சைட்ல இருக்கிறவங்க வந்து 100 போட்டோஸ் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 100 மார்க். ரைட் சைட்ல இருக்கிறவங்க வந்து குவாலிட்டியா ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்தாலும் அவங்களுக்கு வந்து 100 மார்க் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்றாங்க. நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் அப்படின்னா அந்த ஒரு போட்டோ எடுத்தவங்க வந்து தான் வின் பண்ணியிருப்பாங்க ஆப்வியஸ்லி அப்படின்னு நினைப்போம். பட் ரிசல்ட் வந்து ப்ரொஃபஸரே ஷாக் ஆக்கிருக்கு. ஏன்னா வந்து அந்த 100 போட்டோஸ்ல எடுத்தவங்கள தான் வந்து வின்னர்ஸ் வந்து இருந்தாங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்த குவாலிட்டி குரூப் வந்து ஒரு போட்டோ வந்து எப்படி எடுக்கலாம், லைட் பொசிஷன் எப்படி வச்சுக்கலாம், சன்னோட எக்ஸ்போசர் எப்படி இருக்கணும், சேச்சுரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு போட்டோ மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த குவாலிட்டி, அதாவது குவான்டிட்டி குரூப் வந்து 100 போட்டோஸ் எடுத்ததுனால, நிறைய போட்டோஸ் எடுத்ததுனால அவங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சது. அவங்க ஆக்ஷன்ல இருந்தாங்க, இவங்க வந்து மோஷன்ல இருந்தாங்க. ஒரு போட்டோ கூட எப்படி எடுக்கலாம் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருந்தாங்க, மற்ற செட்டப் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஆக்சுவலா போட்டோ எடுக்கல. பட் இவங்க 100 போட்டோ எடுத்ததுனால அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. ஸோ நமக்கு எப்பவுமே வந்து ஆக்ஷன் தான் வந்து நமக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்கும், மோஷன் வந்து தராது. நம்ம என்னதான் நம்ம ட்ரைனர் கிட்ட போயிட்டு என்ன பண்ணலாம், எவ்வளவு ஸ்குவாட்ஸ் போடலாம், என்ன பேசினாலும் நம்ம பேசுறது மூலியமா நம்ம வெயிட் குறைய போறது இல்லை. நம்ம ஆக்ஷன், அதாவது நம்ம போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணாதான் நம்ம வெயிட் குறையும். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருக்குமே ரிட்டர்ன் எக்ஸாம்ஸ் தான் இருக்கு. பட் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய வாட்டி ஓரலா டிக்டேட் பண்ணி பார்ப்போம். பட் நம்ம அட் த எண்ட் ஆஃப் த டே பேப்பர்ல போய் எழுததான் போறோம். ஸோ நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுதான் வந்து ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் தான் நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். நம்ம அது இன்ஸ்டன்டா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய வாட்டி ஓரலா டிக்டேட் பண்ணி பார்ப்போம். இட்ஸ் மோஷன். அது என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து பேப்பர்ல போய் எழுதும் போது நம்ம டிக்டேட் பண்ணது அப்படியே வராது, நம்ம கொஞ்சம் மறப்போம். ரன்னிங் ரேஸ்க்கு நம்ம வந்து ரன் பண்ணி தான் ப்ராக்டிஸ் பண்ணணுமே தவிர ஸ்விம் பண்ணி கிடையாது. ஸோ நம்ம என்னதான் இருந்தாலும் ஸ்விம் பண்றது எக்ஸசைஸ் தான் இருந்தாலும் அது மோஷன்ல தான் செய்வோம். ரன்னிங் ரேஸ்க்கு நம்ம ரன் தான் பண்ணி ஆகும். ஸோ ஆக்ஷனை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், மோஷனுக்கு கிடையாது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், என்விரான்மெண்ட் தட் மேட்டர்ஸ். ஆக்சுவலி நம்ம கரெக்டான என்விரான்மெண்ட்ல நம்ம நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னாலே நம்ம 50% ஆஃப் ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணிடுவோம். ஸோ கரெக்டான என்விரான்மெண்ட்டை நம்ம பிக் பண்ணணும்.
ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, நம்ம எப்படி கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருப்போம். நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கிரவுண்ட்ல விளையாடி இருப்பாங்க. நம்ம கிரிக்கெட்டை டிவியில பார்த்துருப்போம். ஸோ நம்மளுக்கும் கிரிக்கெட் மேல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும், நம்மளும் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருப்போம். ஸோ ஒரு ஹேபிட் வந்து அதை வந்து நம்ம ஃபார்ம் பண்றது எப்படி ஈஸியா இருக்கும், நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே பண்ணா அது ஃப்ளோ ஆஃப் லைஃப்லயே ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, ரொம்ப காமனா இருந்துச்சு அப்படின்னா நம்மளும் அதை பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னா நமக்கும் அது மேல இன்ட்ரெஸ்ட் வரும், நம்மளும் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருவோம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, நம்ம வந்து ஒரு மியூசிக் வந்து நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க எங்கேயுமே கத்துக்கல அப்படின்னா அது நம்ம கடைசி வரைக்கும் கத்துக்கவே முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு என்விரான்மெண்ட்டை சூஸ் பண்ணி ஒரு மியூசிக் கிளாஸ்க்கு போவோம், அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மியூசிக் வந்து வாசிப்பாங்க. ஸோ நமக்கும் அது அந்த என்விரான்மெண்ட்ல வாசிக்கணும்னு தோணும், நம்மளுக்கும் அது மேல இன்ட்ரெஸ்ட் வரும், நம்மளாலையும் வாசிக்க முடியும். ஸோ ஒரு என்விரான்மெண்ட் நீங்க கரெக்டா பிக் பண்ணிட்டீங்கனாலே நீங்க பாதி சக்சஸ் அச்சீவ் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் என்விரான்மெண்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி தான் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, புக்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா நீங்க படிக்கலைனாலும் புக் படிக்க பிடிக்கலனாலும் நீங்களும் வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்மோக் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மோக் பண்றது சுத்தமா பிடிக்கலனாலும் நீங்களும் ஸ்மோக் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பண்றாங்க அப்படின்னு. ஸோ இந்த சொசைட்டி எது அதிகமா பண்ணுதோ அதை நம்மளையும் அட்ராக்ட் பண்ணோம், நாமளும் அதை பண்ணணும்னு தோணும். அதே மாதிரி நம்ம கரெக்டான என்விரான்மெண்ட்டை நம்மளே வந்து நம்ம டிசைட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சரியான பாத்து போவோம், அது மூலயமா நமக்கு சரியான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ என்விரான்மெண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 6 விஷயம் மட்டும் இல்லாமல் இந்த புக்கில் வந்து நிறைய சாப்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ எல்லாருமே கம்பல்சரி இந்த புக்கை ஒரு வாட்டியாவது படிச்சிருக்கோம். இந்த புக் வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பில் நிறைய வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.